அதன் ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதியிலும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா, இதனுடைய பிரதான பகுதி பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியலில் தேச கட்டமைப்பின் சவால்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒன்றியம் ஆட்சி பகுதி புக்கில் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம சுதேச அரசுகள், அதாவது வந்து விடுதலைக்கு முன்பு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். விடுதலைக்கு முன்பு பார்த்திங்கன்னா ஒரு 565 சிற்றரசுகளாக வந்து நம்மளுடைய இந்தியா ஒருங்கிணைந்த இந்தியாவும் பாகிஸ்தான்லாம் வந்து 560 சுதேச அரசுகளாக இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பிரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணாங்க, அது கான்ஸ்டியூஷனில் எப்படிலாம் இருக்குது, ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இடத்துலலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சுதேச அரசுகள் தோற்றம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலாறு சம்மந்தப்பட்டது. சரிங்களா? ஸோ வரலாறு சம்மந்தப்பட்டது, அதாவது நம்ம முன்னவே தெரியும், ஒரு நிர்வாக பகுதி அப்படின்னா அந்த நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அரசியல், கலாச்சாரம், மொழி, அதனுடைய நம்ம பூகோள, அதாவது பூமியோட அமைப்புகள், ஸோ இதை பொறுத்தலாம் தான் வந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சுதேச அரசுகளில் ஃபஸ்ட்டு ராஜபுத்திரர்களால் தான் வந்து தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கடந்து வந்து ராஜபுத்திரர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல அரசர்களின் இளவரசர் அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? ஸோ ரைட், இதெல்லாம் புக்கு கண்ணன் கொடுத்துருப்பாங்க. நம்ம பாலிட்டி ரிலேட்டடாக மட்டும் படிப்போம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சுதேச அரசுகளை ஒன்றிருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வரலாறுகளில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பார்க்கணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன முயற்சியெலாம் வந்து இந்த பேரரசுகளை மாற்றுறதுக்கு 6ஆம் நூற்றாண்டில் எடுத்திருக்காங்க. அதுக்கு உதாரணம் தான் இந்த மகத பேரரசு. சரிங்களா? மகத பேரரசு காலத்தில் பிம்பிசாரர் அவர்களும் அஜாதசத்ரு அவர்களும் முயற்சி எடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மௌரியர்கள் காலத்தில் அசோகர் எடுத்துருக்கிறாரு. ஸோ அதுக்கு பின்னாடி வந்த சந்திரகுப்தர், அவருடைய பையன் சமுத்திரகுப்தர், இவங்க எல்லாருமே வந்து இந்த சிற்றரசுகளை வந்து பேரரசுகளுக்கு கீழே இணைக்கிறதுக்கான முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வரலாறுகள். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இது காலப்போக்கில் வழக்கமாக இருக்கிறது தான். போட்டி பொறாமைகள்னால, வெறுப்புணர்ச்சிகள்னாலாம் வந்து இந்த படையெடுப்புகளுக்கெலாம் வந்து பெரிய அளவில் ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஸோ இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரி, ஒன்றும் இல்லை, இங்கே வாங்க. நம்மளுடைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணால், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த சுதேச அரசுகளை எப்படி வந்து டீல் பண்ணா அப்படின்னா 2 வகையாக தான் பண்ணான். ஒன்று வந்து குண்டு முழங்கி மரியாதை செய்யும் முறை அப்படின்னு ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குண்டு முழுங்கும் மரியாதை பெற்ற அரசுகள். ஸோ இது 2 வகையாக தான் அவன் பண்ணியிருந்தான். ஸோ இதை ரொம்ப பெரிய லெவலில் டீப்பாக போக வேணாம். இது 2 விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும் போதுமானது பாலிட்டி லெவலில். ஸோ இதுதான் வந்து இந்த 21 குண்டுகள் முழங்க. இப்போ கரண்ட்டில் நீங்கள் எல்லாம் நம்ம ஏதாவது ஆர்மியில் இறந்துட்டாங்க, இல்லை மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா 21 குண்டுகள் 9 குண்டுகள் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல ஆரம்பித்தது தான். எல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ஆரம்பித்த விஷயங்கள் தான். ஸோ இது இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது நம்ம பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் பெரிய லெவலில் தேவையில்லை. நமக்கு என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த சுதேச அரசுகள் ஒன்றிணைப்பை பற்றின ஒரு மேப்பு கொடுத்துருக்குறாங்க. இதை பார்ப்போம். அப்படியே வாங்க, கீழே வாங்க. ஸோ இது பிற்காலங்களில் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். அப்புறம் அவனே பார்த்தோன்னா இந்த குண்டு முழங்கும் உரிமை பெறாத அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு குண்டு முழங்குறது, அதாவது குண்டு முழங்கும் உரிமை பெறாத சுதேச அரசுகள், இதுவும் அவன் கொடுத்துருக்குறான். ஸோ அவங்க கூட கட்டுப்படலை அப்படின்னா அந்த ஆட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா உரிமை கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இது. ஸோ இதை விட்டுருவோம். வாங்க அடுத்து வாங்க. ஸோ இந்தியாவில் சுதேச அரசுகள், ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணாங்க, என்ன மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், இங்கிலீஷ் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த 1947 சரிங்களா, இந்த நிகழ்வுலாம் 47 நடக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளமன் அட்லி இருக்கார் இல்லையா, ஸோ பிரிட்டனோட அப்போ பிரதமர், அந்த கிளமன் அட்லி பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பொதுச்சபையில், இங்கிலாந்தில் பொதுச்சபையில் மார்ச் 15 1946 சொல்லும்போது இந்தியாவுக்கு விடுதலையை வந்து அங்கீகரிச்சிருப்பார். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த விடுதலைக்காக இந்த போராடிய அந்த நம்மளுடைய உயிர் தியாகம் செய்தவங்களை எல்லாத்தையும் நினைவு கூர்ந்திருப்பார். ஸோ அந்த பாரம்பரியத்தை கட்டி காக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார்.
ஸோ அவர் என்ன அந்த இடத்துல பேசியிருப்பார் அப்படின்னா, இந்தியாங்கிறது பல இனங்கள், மதங்கள், மொழிகள் கொண்ட நாடு அப்படிங்கிறதையும், இதில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து எனக்கு தெரியும். இந்த தடைகளெல்லாம் அவங்க எதிர்கொண்டு வெற்றி பெறணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த சிறுபான்மையினர் உரிமைகள் எப்போதுமே நம்ம சிந்தனையில் வச்சுக்கிட்டு, அதில் அச்சம் இல்லாமல் இந்த சூழ்நிலையில் இந்த அரசுகள்லாம் ஒருங்கிணைக்கணும், சிற்றரசுகளை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இதை கடந்து பார்த்திங்கன்னா அந்த தேசிய பிரிவினை ஏற்படும். சரிங்களா? தேசிய பிரிவினை போது அப்போ ஏன்னா பாகிஸ்தான் நம்ம கூட இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அது மதக்கலவரம்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இதில் பார்த்திங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் துணை பிரதமராக இருந்திருப்பார். சரிங்களா? துணை பிரதமராக இருந்திருப்பார். ப்ளஸ் அவரே உள்துறை அமைச்சராகவும் இருப்பார். ஸோ அந்த ஒருங்கிணைக்கக்கூட பணிகளை அவங்கக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவர் மட்டும் போதுமா அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் பணியாற்றிய ஒருத்தரும் தேவைப்படுவாங்க. சரிங்க? ஸோ அதனால் இந்த 3 பிரிட்டிஷ் வைஸ்ராய்களுடன் பணியாற்றிய இந்த விபி மேனன் அப்படிங்கிறவர். சரிங்களா? விபி மேனன் அப்படிங்கிற ஒரு அவரை வச்சுக்கிட்டு இந்த களப்பணிகளை மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ பட்டேலும் விபி மேனன் 2 பேரும் தான் இந்த சுதேச அரசுகளிடம் அரசியல் நிர்ணய சபையை இணைக்கக்கூடிய பொறுப்பில் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே பல சுதேச அரசுகள் இந்தியாவோட இணைய ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. ஸோ இதில் ஜுனாகத், காஷ்மீர், ஹைதராபாத் இந்த அரசுகள் மட்டும்தான் அவங்க தனித்திருக்க விரும்பியிருப்பாங்க. ஸோ இது என்னன்னு பார்ப்போம். ஒன்றுலேயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஜுனாகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த ஜுனாகத்தோட நவாப், சரிங்களா, திவான் சி நவாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பாகிஸ்தான் அதிபரோட ஜுல்பிகார் அலி அவங்களுடைய தந்தையார். அவர் பூட்டோன்னு சொல்லுவாங்க அவர் பேர். அவர் நம்ம ஜுனாகத் இந்தியாவோட இணையத்தில் அவர் ஏற்றுக்க மாட்டார். சரிங்களா? அதை பார்ப்பாங்க. அண்டு பாகிஸ்தானோட தான் இவர் இணையறதுக்கு ஒத்துப்பார். இந்த போதும் பின்னாளில் தான் நம்ம இதை சேர்த்துருப்போம், இந்த ஜுனாகத்தை. சரிங்களா? ஜுனாகத் ரொம்ப சாதாரணமாக சேர்ந்துடாது, நீண்ட போராட்டத்துக்கு பின்பு தான் சேர்ந்துருக்கும். ஸோ இந்த ஹைதராபாத்து பார்த்திங்க அப்படின்னா, ஹைதராபாத்லேயும் காஷ்மீர்லேயும் சேம் இஷ்யூ தான். ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா மன்னரை பொறுத்த வரைக்கும் நிஜாம் தலைமையில் சுதேச அரசு இருக்கும். நிஜாம் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லீம் ஆட்சியாளர் முஸ்லீம். சரிங்களா? ஆனால் மக்கள் ஹிந்து. ஆட்சியாளர் முஸ்லீம், மக்கள் ஹிந்து. ஸோ இப்போ நம்ம மவுண்ட் பேட்டன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுதேச அரசுகள் எங்கே வேணால் இணையலான்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டொமினியன் அந்தஸ்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். 2 யூனியனில் எங்கே வேணால் சேரலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா? மன்னர் என்ன பண்ணுவாருன்னா, இதை கூட முஸ்லீம்ங்கிறதுனாலையும் மக்கள் இந்துக்கள்ங்கிறதுனாலையும் இது ஹைதராபாத்தை பின்னாளர்கள்லேயே சேர்க்கப்படும். சரிங்களா? இந்த ஹைதராபாத் நிஜாமை பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு முஸ்லீம் அமைப்பு மிரட்டும். சரிங்களா? அந்த முஸ்லீம் அமைப்பு பேர் இந்தேஹேத் உல் முசுல்மான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சரிங்களா? இது பொதுவாக ரசாக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரசாக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரிய போராட்டத்துக்கு பிறகு இவங்களுடைய அவங்களுடைய போராட்டத்தை இந்திய இராணுவம் உள்ளே போயிட்டு அடக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நிஜாம் நம்ம கூட சேர்ந்துருவார். சரிங்களா? ஸோ ஹைதராபாத்தில் என்ன பிரச்சனைனா, மன்னர் முஸ்லீமு, மக்கள் இந்து. ஸோ மக்களோட விருப்பம், மக்கள் இந்தியாவோட இணையணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் மன்னர் முஸ்லீம்ங்கிறதுனால அவர் தயக்கம் தெரிவிப்பார். ஸோ இந்த முஸ்லீம் அமைப்பை சார்ந்த அந்த ரசாக்கர் அப்படிங்கிற முஸ்லீம் அமைப்பை சார்ந்த மக்கள் போர்க்கொடி தூக்குவாங்க. அந்த ஒரு அமைப்பு போர்க்கொடி தூக்கும். ஸோ அதை இராணுவம் பின்னால் அடக்கி நிஜாமோட ஒப்புதலோட ஹைதராபாத்தை இந்தியாவில் சேர்த்துருவாங்க. ஸோ இது இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த ஹைதராபாத்தில் எல்லாமே நிஜாம்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்போ மகாத்மா காந்தியோட சைடில் இந்த வினோபாவை தான் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் வாங்கியிருப்பாங்க. ஸோ இது சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜோத்பூரும் இந்த சேம் கான்செப்ட் தான். மக்கள் இந்துக்களாக இருப்பாங்க. சரிங்களா? மன்னன் முஸ்லீமாக இருப்பார், மக்கள் இந்துக்களாக இருப்பாங்க. ஸோ இதை பின்னால் சேர்த்துருவாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் அந்த ஜோத்பூர் அப்படிங்கிறதும். சரிங்களா? ஸோ இந்துக்களை பெரும்பான்மை கொண்ட ஜோத்பூர் பாகிஸ்தானில் இருந்தால் மதக்கலவரம் ஏற்படுங்கிற அச்சத்தினால இந்தியாவோட இதை நினச்சிருப்பாங்க. இது ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
காஷ்மீர் நமக்கு தெரியும். காஷ்மீர் வந்து முஸ்லீம் மன்னர் வந்து ஹிந்து. சேம் கான்செப்ட் தான். மன்னர் இந்து, ஆனால் மக்கள் ஃபுல்லாகவே முஸ்லீம். இதனால் வந்து பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் கெத்தாக இருக்கும். சரி, எப்படியா இருந்தாலும் மக்கள் முஸ்லீம் தானே, நம்ம கூட சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஹரிசிங் அவர் இருக்கார் இல்லையா, அதனுடைய இறையாண்மையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காஷ்மீரோட மன்னர் ஹரிசிங் வந்து இந்தியாவோட இணையறதுக்கு வந்து ஒப்பந்தம் போட்டு ஒரு பதட்டமான சூழலில் கூட அவர் நம்ம இன்னமும் வந்து பாகிஸ்தானை வந்து நம்ம கூட தான் வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ அவர் அந்த டைமில் வச்சுருந்த அந்த ஒரு இதுதான். ஓகேங்களா? இது இப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விடுதலைக்கு முன்னாடியே இந்த மொழிவாரி மாநிலங்கள் அடிக்கிறதுல மறுசீரமைப்பு பண்ணுறதுல விடுதலைக்கு முன்பு என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. விடுதலைக்கு முன்னாடி முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பீகார்லேருந்து ஒடிசா மாநிலத்தை பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? பீகார்லேருந்து ஒடிசா மாநிலத்தை பிரிச்சிருப்பாங்க. நிறைய உள்ளூர் கோரிக்கைகள் ஒவ்வொரு போராட்டங்களையும் ஏற்படும். 1920 ஏற்படும். இந்த போதிலும் கூட அந்த 36 பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மறுசீரமைக்கும் பணிகள் வந்து 27 தொடங்கப்பட்டு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அந்த 1936 பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் மாதம் ஒடிசா மாநிலத்திலிருந்து பீகாரை தனியாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் சொல்லுவாங்க, ஒரிசா மாகாணம் வந்து விடுதலைக்கு முன்பு மொழிவாரியில் பிடிக்கப்பட்ட மாநிலம் வந்து ஒடிசா அப்படின்னு சொல்லுவாங்க 36. சரிங்களா? இந்த மொழிவாரி பிரிக்கிறதுக்கு வந்து திலகர், அன்னிபெசன்ட் அம்மையார், மகாத்மா காந்தி எல்லாருமே வந்து ஆதரவு அளிச்சிருப்பாங்க. நான் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம் அந்த கொஸ்டின்லாம். ஸோ ஓகே, விடுதலையின் போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதுதான் கான்செப்ட். இங்கேருந்து தான் நமக்கு ஆரம்பிக்கும். ஸோ விடுதலையின் போது பார்த்திங்க அப்படின்னா, தார்க் கமிட்டின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. 1948 இந்த அரசியல் நிர்ணய சபையினாலேயே மொழிவாரி மாகாணம் அனுப்புறதுக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? எஸ்கே தார் அவர் ஒரு ஜட்ஜி. அவருடைய தலைமையில் பார்த்திங்கன்னா இதை ஆய்வு பண்ணுறதுக்கு, அதாவது மதிப்பீடு செய்கிறதுக்கு வந்து ஒரு ஆணையம் அமைச்சிருப்பாங்க. இந்த ஆணையத்தை தான் பிற்காலத்தில் தார் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்கே தார் ஆணையம்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறத ஆதரிக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னா தேசம் பிரிஞ்சு போயிடும், திருப்பி வந்து நிறைய செறிஞ்சிடும், நம்மள வந்து பல்வேறு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பரிந்துரை பண்ண மாட்டாங்க. வாங்களா? ஆனால் இந்த முடிவை வந்து மக்கள் ஏற்றுக்கல. சரிங்களா? மக்கள் ஏற்றுக்கல. தனித்து அடையாளம் கொண்ட மாநிலங்கள் வந்து இதை விரும்பவே கிடையாது. சரியா? அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த அன்னைக்கு இருக்கிற அப்போதைய பிரதமர் நேரு அவர்கள் என்ன பண்ணுவார்னா, ஜேவிபி குழுவை போடுவார். சரிங்களா? ஜேவிபி குழு, அதுதான் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையான்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு வந்து குழு அமைச்சிருப்பார். சரிங்களா? ஸோ இவங்க ஜேவிபி குழுன்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஜேவிபி குழு ஒத்துக்க மாட்டாங்க, மொழிவாரி பிரிக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, இந்த ஆந்திர பிரதேசத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேசத்தில் பொட்டிராஜுலு ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஓகேங்களா? அவர் வந்து தனிவாரி மாநிலம், அந்த தெலுங்கு பேசுகிறவங்கள தனிவாரி மாநிலம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொட்டிராமுலு அப்படிங்கிறவர் வந்து சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 58 நாள், அந்த 58ஆவது நாள் இறந்துடுவார். உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, இது வேறு மாதிரி இந்த இஷ்யூ போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த மாநிலத்தை தெலுங்கு பேசக்கூடிய மக்களை கொண்ட அந்த ஹைதராபாத் ஆந்திர பகுதி மக்களை இணைச்சி 1956 ஆந்திரா மாநிலமாக அறிவிச்சிருவார். ஸோ இதை தான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மொழிவாரி அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து தெலுங்கானா. விடுதலைக்கு பின்பு மொழிவாரி அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசம். சரிங்களா? தெலுங்கானா இல்லை, ஆந்திர பிரதேசம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வரும். ஸோ இந்த ஆணையத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஹெச்என் குன்ஸ்ரு மற்றும் கேஎம் பணிக்கர் அவங்கள உறுப்பினர்களாக கொண்டு ஒரு ஆணையம் அமைப்பாங்க. ஸோ இந்த ஆணையம் 4 பரிந்துரைகளை கொடுத்து மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு ஒத்துக்கும். ஃபஸ்ட்டு வந்து மொழி மற்றும் பண்பாடு ஒத்த தன்மையாக இருக்கணும். 2வது வந்து நிதி, பொருளாதார மற்றும் நிர்வாக கருதுகோள்கள்லாம் சேமாக இருக்கணும். அப்புறம் தேசத்தோட ஒற்றுமை, பாதுகாப்பை வந்து வலுப்படுத்துறதை பராமரிக்கக்கூடிய சூழலில் வளர்க்குற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஒரே மொழி பேசுபவர்கள் அல்லது பழமொழி பேசும் சமூகத்துக்களாக இருந்தாலும் கூட நிர்வாகத்துக்கு கீழே, சரிங்களா, சமுதாய மக்கள் தகவல் தொடர்பு, கல்வி
இது எல்லாமே ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் கருத்தில் கொள்வதாக இருந்தால் நீங்கள் பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுவார். ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து முதல்ல மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அந்த இதை பிரிப்பாங்க. 56 வந்து மொழி வெடியில் பிரிப்பாங்க. ஸோ மத்திய அரசாங்கம் இவங்க பரிந்துரை பண்ணது, இந்த மறுசீரமைப்பு ஆணையம் பரிந்துரை பண்ணது மொத்தம் 16 மாநிலம். 16 மாநிலம் 3 யூனியன் பிரதேசம், அதாவது வந்து ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட இடங்கள், மாநிலங்கள் கூட சொல்லலாம். சரிங்களா? ஆனால் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்களில் வந்து 1986 நடைமுறைப்படுத்துவாங்க. சரிங்களா? அதுதான் இது. அதனாலே வந்தது தான் வந்து ஆந்திர பிரதேசம். சரிங்களா? ஆந்திர பிரதேசம், அஸ்ஸாம், பீகார், பம்பாய், இந்த நேம்லாம் பார்த்துக்குங்க, இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. பீகார், பம்பாய், ஜம்மு காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேசம், சென்னை, மைசூர், ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், அப்புறம் அந்த 6 யூனியன் பிரதேசம் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள், டெல்லி, இமாச்சல பிரதேசம், லட்சத்தீவு, மினிகாய் தீவு, அமிந்தி தீவுகள், மணிப்பூர், திரிபுரா. பிற்காலங்களில் இந்த மணிப்பூர், திரிபுராலாம் வந்து மணிப்பூர், திரிபுரா, டெல்லிலாம் வந்து மாநில அந்தஸ்தை பெறும். அதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உருவான மாநிலங்கள், இந்த 56க்கு பின்னாடி உருவான மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு குஜராத் மாநிலம் உருவாயிருக்கும். சரிங்களா? பம்பாய் மறுசீரமைப்பு சட்டத்தில் குஜராத் மாநிலம் உருவாயிருக்கும். அப்புறம் நாகாலாந்து, அஸ்ஸாம்லேருந்து நாகாலாந்து பிரிப்பாங்க. பஞ்சாப்லேருந்து ஹரியானா பிரிப்பாங்க. அப்புறம் இமாச்சல பிரதேசம் பிரிப்பாங்க. அப்புறம் 7 சிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களிலேருந்து இந்த மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம்லாம் பிரிப்பாங்க. ஸோ அப்புறம் சிக்கிம் மாநில சட்டம். ஸோ அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநில சட்டத்தில் வந்து இந்த மிசோரம், அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் உருவாக்குவாங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் கோவா மாநில சட்டம், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், பீகார்லேருந்து ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. இது எப்படி எக்ஸாம்பிள் கேட்பான்னா, இந்த ஜார்க்கண்ட் எந்த மாநிலத்திலேருந்து பிரிக்கப்பட்டதுன்னு கேட்பான். சரிங்களா? பீகார், ஜார்க்கண்டு. அதே மாதிரி உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம். இந்த சத்தீஸ்கர் எதுலேருந்து உருவானதுன்னு கேட்பான். கோவா, அதெல்லாம் அப்படி கேட்பான் கொஸ்டின். ஓகேங்களா? இதுதான். ஸோ இதில் நம்ம வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு பெருசாக இதில் வந்து வினாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ரிலேட்டடாக தான் இருக்கும். நமக்கு ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இது ரிலேட்டடாக கூடிய ஆர்டிகிளை விட பார்த்துருவோம். ஸோ ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது பாரதம் அல்லது மாநிலங்களோட கூட்டமைப்பு. சரிங்களா? பாரதம் அது மாநிலங்களின் கூட்டமைப்பு. மாநிலங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி, கூட்டமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஆர்டிகல் 1ங்கிறது. வேறு என்ன சொல்லுது? ஆர்டிகல் 2 அப்படிங்கிறது இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஆர்டிகல் 2ங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம புதுசாக ஸ்டேட்டை வந்து அலோவ் பண்ணுறது. சரிங்களா? புது ஸ்டேட்டை வந்து உருவாக்குறது, அதை நிறுவுறது எல்லாமே. ஓகேங்களா? 3ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாக்குறது. இது வந்து 2ங்கிறது புது ஸ்டேட்டை வந்து அனுமதிக்கிறது, நிறுவுறது. 3ங்கிறது வந்து புதிய மாநிலங்களை உருவாக்குதல், இல்லை வந்து ஏற்கனவே உள்ள மாநிலங்களை வந்து மாநிலங்களோட எல்லைகள், பேர்கள்லாம் மாற்றுறது. சரிங்களா? 3ங்கிறது. ஸோ இதுதான் சொல்லியிருப்பாங்க. இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் 14 மாநிலம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ குஜராத் 15வது மாநிலம் அப்படின்னு நம்ம நம்பர் போட்டுக்க வேண்டியதான். இது வந்து குஜராத் வந்து 15வது மாநிலம் அப்படியே நம்பர் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். வேறு இதில் என்ன கொஷின்ஸு கேட்பாங்க அப்படின்னா, இந்த கோவா இருக்குது இல்லைங்களா, ஸோ கோவா வந்து என்ன சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த கோவா மாநில சட்டம் 1987 இருக்குது இல்லையா, ஸோ இதெல்லாம் எப்படி பிரிச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது ஃபஸ்ட்டு கோவா வந்து யூனியன் பிரதேசமாக இருந்திருக்கும். சரிங்களா? யூனியன் பிரதேசமாக நம்மளை வந்து ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 12வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1962. 12வது வருஷம் 1962 பார்த்திங்க அப்படின்னா யூனியன் பிரதேசமாக உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பின்னாடி மாறியிருக்கும்.
வேறு படி சொல்லணும் அப்படின்னா 2014 தெலுங்கானா கடைசியாக உருவாக்கப்பட்டது 2014, அது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ மற்றபடி இதில் ஒன்றும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம முன்னமே சொன்ன மாதிரி 3 கமிஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தார் கமிஷன், ரைட்டுங்களா? ரெண்டாவது வந்து ஜேவிபி குழு, மூணாவது வந்து ஃபசல் அலி கமிட்டி. சரிங்களா? அந்த ஃபசல் அலி கமிட்டி தான் வந்து மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான் ஒன்றிய மாநில ஆட்சி பகுதியும். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.